ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. கருணை எனும் பேரருளினை இறைவனே வெவ்வேறு ரூபங்களில் பொழிந்திருப்பார். மனிதர்கள் சுயம் உணர வேண்டும் எனில் இறைவனின் கருணையை உணர முற்படல் வேண்டும். ஏனெனில் மனிதர்களின் சுயம் என்கின்ற ஆன்ம அணுவானது இறைவனால் உருவாக்கப்பட்ட இறை அம்சமாகும். எனில் ஒவ்வொரு மனிதனும் என்று பூரண கருணையினை அகத்தினில் உணர்ந்து புறத்தினிலும் வெளிப்படுத்துகின்றானோ அன்றே இறைவனை அடையும் மார்க்கம் புலப்படும். அது காலம் வரை இறைவனை தேடுதல் எனும் நிகழ்வே நிகழ்ந்து கொண்டிருக்கும். இறைவனை தேடி திரிபவனே பல ஆலயங்களை நாடிச் சென்றிருப்பான். கருணையின் வாயில் திறவு கொண்ட பின் அகத்தினில் இறைவனை தரிசிப்பான். அகதரிசனம் கண்டு ஆன்ம ஆற்றலை உணர்ந்து இறைவனின் இயக்கத்தினையும் உணர்ந்த பின்னர் ஆலயங்களுக்கு பயணிப்போர் யாவரும் சுயத்திற்கான பிரார்த்தனைகளை இயற்றிடவே இயலாது. வாட்டமுறும் மானுட குலம் காத்திடவே பிரார்த்தனைகளை புரிந்திருப்பர். அன்பு ஆன்மாக்களே, அவ்விதம் சுயம் உணர்ந்து சுயநலம் விடுத்து இறை செயலை உணர்ந்து ஏற்போரே ஈசனால் மகிழ்ந்து ஏற்கப்படுவர் என்பதனை உணருங்கள். உங்களுடைய ஆன்மாவின் பல கோடி பாதரச துகள்களும் இறை அம்சம் பொருந்தியதாகும் சிவத்துளிகளும் ஆகும். எனில் உங்களுடைய விடுபட்ட ஆன்மத் துகள்களே உருகி ஒளியாகி அனுதினமும் சிவலிங்க பூஜை புரிபவர்களை அடைகின்றது. அதன் தன்மை என்பதனை குறித்தே யாம் விளக்கம் நல்குகின்றோம். 18வது சிவத்துளியாக உங்களுடைய ஆன்மாவினின்று வெளித்தோன்ற உள்ள சிவ ஆற்றல் என்பது கருணையை பொழியக்கூடிய ஆற்றலை அருளிடும். ஆதி சிவனாரின் பேரருளினை உள்ளடக்கிய ஸ்ரீ தியாகேசன் எனும் சிவத்துளியானது பூரண இயக்கத்திற்கு ஆட்படும். அன்பும் கருணையும் நிறைந்த ஸ்ரீ தியாகேசர் எனும் சிவத்துளியானது சிவலிங்க வழிபாடு புரியும் அன்பு ஆன்மாக்களின் ஆன்ம சக்தியினை வெளிக்கொணரும் என்பதனை அனைவருமே உணர வேண்டும். சக்தி நிலைகள் பெருகினால் சிவ ஆற்றல்களின் தன்மையும் விரிவடையும். ஆழமாய் உள்ளுணர்வுகளை பெருக்கினால் ஆன்மாவின் ஒளி சக்தி விரிவடைவதனை உணர இயலும். ஆன்மாவின் சிவ ஒளி உருகி உடலிலும் உயிரிலும் கலப்புற்றால் மனிதர்களின் அக இயக்கம் விரிவடையும். ஸ்ரீ தியாகேசன் எனும் தியாகராஜரின் ரூபம் ஏற்று வெளித்தோன்றிய ஆதி சிவனை இன்றைய கால அங்கமான 60 நாழிகை நேரங்களும் உள்முகமாய் ஜபித்திருங்கள். எண்ணற்ற முறை அல்லது 108 முறையேனும் தியாகராஜா என்றே அன்புடனும் கருணையுடனும் ஆதி சிவனை பூஜிக்க மனதினில் பேரமைதி தோன்றும். உருகிய உங்களது ஆன்ம ஒளியின் மூலம் தியாகராஜரின் அன்பினையும் கருணையினையும் உணர்ந்திடவும் இயலும். உருகி அன்பினில் கரைந்து ஒளியினால் நிறைந்து கருணையில் மலர்ந்திடவே ஆசிமழை பொழிகின்றேன்.